அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலநபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வ நபுலுவக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா. وقال الله تعالى في آية أخرى حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவர் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இறையருளை நாடியவர்களாக ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று குழுமியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, 4 மனிதர்களை குறித்து இந்த ஜும்மா உரையின் துவக்கத்திலே உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன், அதாவது நினைவூட்ட விரும்புகிறேன். ஒரு மனிதன் நிறைய செல்வங்களோடு பெரிய வசதி வாய்ப்புகளோடு வாழ்கிறான். பிறகு வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியில் எல்லாவற்றையும் இழந்து போண்டியாகி விடுகின்றான் என்றால் அவனுக்கு நாம் ஒரு பெயர் வைத்து அழைப்போம், வாழ்ந்து கெட்டவன். ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தான், அவனுடைய கடைசி காலத்தில் பாரு, அன்றாடம் கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் அடுத்தவருடைய கையை ஏந்த வேண்டிய நிலையிலே ஆயிட்டானே என்று அவனை குறித்து நாம் அங்கலாய்ப்போம், அனுதாபப்படுவோம். இப்படி ஒரு மனிதன். இன்னொரு மனிதன் ஆரம்ப காலத்திலே மிகப்பெரிய வறுமை நிலையிலே இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு, அதாவது வாழ்க்கையினுடைய கடைசிக்கு பிறகு வசதி வாய்ப்புகளோடு வருகிறான். இப்படி ஒரு மனிதன். இவனை குறித்தும் கூட நாம் பேசுகிற பொழுது ஒரு காலத்தில் எப்படி இருந்தான், ஆனால் இன்றைக்கு பார் எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகளோடு மாறிவிட்டான். இவனை குறித்து ஒரு பாக்கியசாலி என்று நாம் சொல்லுவோம். முதல் மனிதன் வாழ்ந்து கெட்டவன், இவன் பாக்கியசாலி. இப்படி பொருளாதார வசதி வாய்ப்பிலே 2 வகையான மனிதர்கள். இப்போ இதே மாதிரி வேறு 2 மனிதர்கள் பொருளாதார வசதி வாய்ப்புகளில் அல்ல, வேறொரு வகையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய துவக்க பகுதியும் அவன் வாழ்க்கையினுடைய நடுப்பகுதியும் பாவங்கள் தீமைகள் நிறைந்ததாக இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே தவறுகளும் குற்றங்களும் பாவங்களுமாக அவனுடைய வாழ்க்கை கழிந்து போகிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியில் மௌத்தாரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏராளமான புண்ணிய செயல்களால் நன்மையான காரியங்களால் அவனுடைய வாழ்க்கை கழிகிறது. அப்போ இவனை குறித்து நாம் சொல்லுகிற பொழுது இவன் புத்திசாலி மட்டுமல்ல, இவனும் பாக்கியசாலி. பழைய வாழ்க்கை பாவம் நிறைந்ததாக இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் இப்போ விலகி திருந்தி இப்போ நல்லவனாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். இவனும் ஒரு வகையில் பாக்கியசாலி. இது 3வது வகை மனிதன். இனி 4வது வகை மனிதன். மேலே சொன்னதற்கு மாற்றமாக ஒருவனுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப பகுதியும் நடுப்பகுதியும் புண்ணிய செயல்களால் நிறைந்து வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி பாவங்கள் தீமைகளால் நிறைந்து விடுகிறது என்று சொன்னால் இவனுடைய நிலையை பற்றி நாம் என்ன சொல்வது? இவனை விட துர்பாக்கியசாலி வேறு யார் இருக்க முடியும்?
சரியாக சொன்னால் இவன் தான் வாழ்ந்து கெட்டவன், இவனைத்தான் வாழ்ந்து கெட்டவன் சொல்லணும். ஆரம்ப காலத்தில் நிறைய பைசா இருந்து கடைசி காலத்தில் போண்டியாகி போகிறானே அவனல்ல வாழ்ந்து கெட்டவன். வாழ்க்கையின் ஆரம்ப பகுதி நன்மைகளால் நிறைந்து இருக்கிறது, புண்ணிய செயல்களை ஏராளமாக செய்கிறான். ஆனால் நாளடைவில் புண்ணியங்களை எல்லாம் விட்டு வெறும் தவறுகளிலும் பாவங்களிலும் மூழ்கி இறக்கிற தருவாயில் ஒரு பாவியாக இறக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவனைத்தான் வாழ்ந்து கெட்டவன் என்று சொல்ல வேண்டும். மிக எளிமையான உதாரணத்தில் சொல்வதாக இருந்தால், ஒரு வியாபாரம் நஷ்டத்தில் ஆரம்பித்து லாபத்தில் முடியலாம். ஒரு வியாபாரம் நஷ்டத்தில் ஆரம்பித்து லாபத்தில் முடியலாம். ஆனால் அதுவே லாபத்தில் ஆரம்பித்து நஷ்டத்தில் முடிஞ்சிடக்கூடாது. ஒரு வியாபாரத்திற்கு இது பொருந்தும் என்று சொன்னால் முழு வாழ்க்கைக்கும் இது மிக பொருந்தும். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரும்பாலும் நம்முடைய சமுதாயத்தினுடைய ரமலான் மாத இபாதத்துகளும் நம்முடைய பெருநாட்களும் இப்படிப்பட்ட விபத்துகளாகத்தான் முடிந்து விடுகின்றன. ரமலான் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே பள்ளிவாசல்கள் நிறைந்து காணப்படுவதும் ஒரு அலங்காரமாக அமைவதுமாக எல்லா மஹல்லாக்களிலும் நாம் பார்க்கிறோம். நம்முடைய பள்ளியில் கூட அதை குறித்து எழுதி போடப்பட்டிருந்துச்சு. என்ன எழுதி போடப்பட்டிருந்துச்சு? ரமலானுக்கு தொழ வருகிறார்களே அவர்களை குறித்து நீங்கள் குறை சொல்லாதீர்கள், அவர்களை தரக்குறைவாக நினைத்து விடாதீர்கள். ஏனென்றால் இந்த ரமலான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய மாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம். இந்த ரமலானில் இருந்து அவருடைய வாழ்க்கை தூய்மையாக மாறலாம். அதனால் ரமலானுக்காக வேண்டி தொழ வர்றவங்களை நீங்கள் ஒரு இழிவான பார்வை பார்க்க வேண்டாம் என்று நம்முடைய பள்ளியில் கூட எழுதி போடப்பட்டிருந்துச்சு. மிக மிக உண்மையான விஷயம் கூட. இப்போ ரமலான் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே பள்ளிவாசல்கள் இபாதத்துகளால், இபாதத்து செய்யக்கூடிய மோமின்களால் நிறைந்து வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் ரமலானுடைய கடைசி நாட்கள் ஆக ஆக இபாதத்துகளும் இபாதத்தாளிகளும் குறைந்து கொண்டே வந்து கடைசியில் பள்ளிவாசல்கள் வெறிச்சோடி போய்விடுகின்றன. இப்போ மேலே சொன்ன 4 பேரை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்குங்க. பொருளாதார ரீதியாக வாழ்ந்து கெட்ட மனிதன், அதே மாதிரி ஆரம்பத்தில் இபாதத்துகளால் நிறைந்து கடைசியில் பாவியாகி போகிறவன், ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடியவன். அதே மாதிரி ரமலானுடைய ஆரம்ப நாட்களிலே இபாதத்துகளால் தன்னுடைய வாழ்க்கையை அலங்காரப்படுத்துவதோடு முழுமைப்படுத்துவதோடு ரமலானுடைய துவக்கம், ஆனால் ரமலானுடைய கடைசியிலே ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடுகிறார்கள். இந்த சமூக ஊடகங்களிலே பார்த்த சில விஷயங்கள் சிந்தனையை கவரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் அப்படி ஒரு செய்தி, ரமலான் மாதம் முடிந்தது, இறை இல்லத்தினுடைய சொந்தக்காரர்கள் இறை இல்லத்திலேயே இருக்கிறார்கள். இந்த இறை இல்லத்துக்கு விருந்தாளியாக வந்தவர்கள் விருந்து முடிஞ்சோன்னு போயிட்டாங்க. ரமலானுக்கு மட்டும் வருகை தந்து பிறகு இபாதத்துகளை விட்டுவிட்டவர்களை குறித்து அழகான ஒரு கருத்து. பள்ளிவாசலில் எப்பொழுதும் தொழக்கூடியவர்கள் அப்படியே இருக்கிறாங்க, அவங்க தான் வீட்டுக்காரங்க. ரமலானில் மட்டும் வந்து போகக்கூடியவர்கள் விருந்துக்கு வந்தாங்க, விருந்து முடிஞ்சிச்சு போயிட்டாங்க, இப்போ வீட்டுக்காரங்கள் மட்டும் தங்கி இருக்கிறாங்க என்று ஒரு கருத்தை பார்க்க நேர்ந்தது. அன்பானவர்களே, ரமலான் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே இரவு தொழுகைகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய பயான்களிலே சஹாபாக்களுடைய வீர தீரங்களையும் அவர்களுடைய தியாகங்களையும் எல்லாம் கேட்டு கண்களிலே கண்ணீர் வழிய சில நேரங்களிலே பொங்கி பொங்கி அழுவோம். ஆனால் ரமலான் மாதத்தின் கடைசி நாட்களிலே பெருநாள் கொண்டாட்டம் என்கிற பெயரிலே அந்த பெருநாளுடைய மகிழ்ச்சியிலே எல்லாவற்றையும் நாம் மறந்து விடுகிறோம். நாம் என்று சொன்னால் சமுதாயத்தினுடைய நிலையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ரமலான் மாதத்தினுடைய துவக்கத்திலே மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஆன்மீக உணர்வுகள் பொங்கி பெருகி அந்த அதீத உணர்ச்சிகளால்
ஓரளவுக்காவது இபாதத்துகளை நம்முடைய சமுதாயம் நிறைவேற்றுகின்றார்கள். ஆனால் போக போக அந்த உணர்வுகள் எல்லாம் இந்த பெருநாள் கொண்டாட்டத்திற்கு தயாராகக்கூடிய அவசரத்திலே காணாமல் போய் பெரும்பான்மையான பேர்கள் நம்முடைய சமுதாயத்திலே ஆன்மீக ஓட்டாண்டிகளாகி விடுகிறார்கள். நான் வார்த்தையை தேர்வு செய்து பயன்படுத்துகிறேன். அவர்களுக்கு இந்த பெயர்தான் மிக பொருத்தமானது. புதிய ஒரு வார்த்தை, ஆன்மீக ஓட்டாண்டி. எல்லாவற்றையும் சம்பாதித்து எல்லாவற்றையும் இழந்து விட்டவர்கள். வாழ்க்கையின் ஆரம்பத்தில் வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து கடைசி காலத்திலே போண்டியாகி போகக்கூடியவர்களை வாழ்ந்து கெட்டவர்கள் என்று சொல்வதைப் போல ரமலானுடைய மாதத்தில் இபாதத்துகளால் ஆன்மீக உணர்வுகளால் பொங்கி பிரவாகம் எடுத்த அந்த உணர்வுகள் கடைசியில் காணாமல் போய் ரமலான் முடிந்த பிறகு அவர்கள் பள்ளிவாசல் பக்கம் வருவதில்லை என்று சொன்னால் இவர்கள்தான் ஆன்மீக ஓட்டாண்டிகள். இவர்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியிருக்கிறது. இவர்களை குறித்து நாம் மிகப்பெரிய அளவுக்கு அக்கறை எடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த நிலையை பார்க்கிற சமயத்திலே இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படி ஒரு ரமலான் தேவையா என்கிற கேள்வியை எழுப்பாமல் இருக்க முடியவில்லை. நம்முடைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் என்று வந்துவிட்டால் உலகத்தையே மறந்து விடுவதும், லௌகீகம் என்று வந்துவிட்டால் ஆன்மீகத்தை ஒட்டுமொத்தமாக கைகழுவி விடுவதுதான் பொதுவான ஒரு பழக்கமாக மாறிவிட்டிருக்கிறது. சில பேர்களை பார்ப்போம், இபாதத்தில்னு மூழ்கிட்டா வியாபாரத்தையும் பார்க்கறது இல்லை, குடும்பத்தையும் பார்க்கறது இல்லை. இப்படி சில பேர்கள் ஆன்மீக உணர்வு கொப்பளிக்க உலகத்தையே மறந்து விடுவது, உலகத்தையே இரண்டாம் பட்சமாக கருதுவது, உலகத்திற்கு எந்த முக்கியத்துவம் இல்லை. உலகம் என்று சொன்னால் குடும்பம், உறவுகள், பெற்றெடுத்த பிள்ளைகள், வருமானத்திற்குரிய வாய்ப்புகள் எல்லாவற்றையுமே மறந்து ஒரேடியாக பள்ளிவாசலே அடுகளையும் படுகளையுமா கிடக்கிறது. ஆன்மீக உணர்வுகள் வருகிற பொழுது லௌகீகம் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வையே மறந்து விடுகிற அளவுக்கு உலக வாழ்க்கையிலே மூழ்கி விடுவது. இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திலே இந்த இபாதத், இறை வணக்கம், வழிபாடுகளிலிருந்து விலகி வாழக்கூடிய மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். பெருநாள் தொழுகையை மட்டும் தொழக்கூடியவர்கள், ஜுமா தொழுகையை மட்டும் தொழக்கூடியவர்கள், சுபுகை தவிர்த்து 4 வேளை மட்டும் தொழக்கூடியவர்கள், லொஹர் அசரை விட்டுவிட்டு 3 வேளை மட்டும் தொழக்கூடியவர்கள், ரமலான் மாதத்தில் மட்டும் தொழக்கூடியவர்கள், மேராஜ், பராத், லைலத்துல் கதிர் இரவில் மட்டும் தொழக்கூடியவர்கள், 5 வேளை தொழுகையை கூட நினைத்தால் மட்டும் தொழக்கூடியவர்கள், ரமலானிலும் கூட நோன்பு வைக்காதவர்கள், ஒற்றைப்படை நாட்களில் மட்டுமே நோன்பு வைக்கக்கூடியவர்கள், ஜகாத்து, தான தர்மம், குர்பானி, ஹஜ்ஜு மாதிரியான விஷயங்களில் கூட எல்லை வகுத்து கொண்டு செயல்படக்கூடியவர்கள். எல்லை வகுத்து கொண்டு செயல்படுதுனாக்கா ரம்ஜான் மாதம் வந்தால் ஏதாவது ஏழைகளுக்கு கொடுக்கறதோட என்னுடைய பொருளாதார கடமை முடிஞ்சிருச்சு, இனி அடுத்த வருஷம் ரம்ஜான் வரும் பொழுது ஏழைகளுக்கு கொடுப்பது, எல்லை வகுத்து செயல்படுவது, ஜக்காத் மாதிரியான விஷயங்கள்ல இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள், குர்ஆனை ஓதாதவர்கள், ஜிக்ர் என்கிற இறை நினைவை மேற்கொள்ளாதவர்கள், பயானை கேட்கவே விரும்பாதவர்கள், ஜனாசாவுக்கு பின்னாடி வந்துவிட்டு ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளாமல் ஓரமாக ஒதுங்கி நிற்கக்கூடியவர்கள் என்று ஒரு நீண்ட பட்டியலையே தரலாம். இபாதத்து விஷயத்திலே நம்முடைய சமுதாயத்தில் கணிசமான பேர்கள் இப்படி இருப்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்டவரிடத்தில் ஏன் இப்படி நீங்கள் இருக்கிறீர்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து, இபாதத்துகளிலிருந்து தூரமாக விலகி இருக்கிறீர்கள் ஏன் என்று கேட்டால் சில பல பதில்கள் வரும். என்ன பதில்? என்னுடைய பிரச்சனைகள்லாம் முடியட்டும், இன்ஷா அல்லாஹ் இபாதத்துகளில் கவனம் செலுத்துகிறேன். நல்ல இந்த பதிலை கவனிச்சுக்கங்க. என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடியட்டும், அதற்கு பிறகு இபாதத்துகளிலே நான் கவனம் செலுத்துகிறேன். சில பேர் என்னுடைய கஷ்டங்கள்லாம் தீரட்டும், அப்புறம் பாருங்க நான் எப்படிப்பட்ட இபாதத்தாலியாக மாறுறேன்னு. அதே தான் வேறு வார்த்தைகளில். இன்னும் சில பேர் என்னுடைய சோதனைகள் எல்லாம் என்னை விட்டு அகன்றதும் சதா அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே நான் மூழ்கி விடுவேன். அப்ப இறைவனை நினைப்பதற்கும் இறைவனுக்கு இபாதத்து செய்வதற்கும் தடையாக இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், வார்த்தைகள் வேறு வேறாக இருந்தாலும் ஒன்று பிரச்சனை.
சோதனைகள், கஷ்டங்கள். அதனால் என்னால் திக்ர் செய்ய முடியல, அல்லாஹ்வை நினைக்க முடியல, பள்ளிக்கு வர முடியல, தொழ முடியல. தொழாதவர்கள், இறை நினைவை விட்டு விலகியவர்களுடைய பதில் இதுதான். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் இதுதான். பிரச்சனைகள், சோதனைகள், சிக்கல்கள் அதெல்லாம் தீர்ந்த பிறகு அதுக்கப்புறம் இபாதத்தை பார்க்கலாம். இவர்களில் ஒவ்வொரு ஆளும் பிரச்சனைகள், சிரமங்கள், கஷ்டங்கள், சோதனை நீங்கிருச்சுனாக்கா அல்லாஹ்வை நினைப்பதாகவும் இபாதத்திலே மூழ்கிவிடப் போவதாகவும் சொல்லுகிறார்கள். ஆனால் அடிப்படையில் ரெண்டு விஷயத்தை நாம் யோசித்து பார்க்கணும். நாம் என்று சொன்னால் இந்த மாதிரியான சிந்தனை இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியான காரணம் சொல்லுகிறார்களே, அவர்கள் ரெண்டு விஷயத்தை யோசித்து பார்க்கணும். என்ன? இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகளை யார் நீக்குவா? யாரால கஷ்டத்தை நீக்க முடியும்? யாரால நீக்க முடியும்? அதற்கான தகுதியும் தாக்கத்தும் யாரிடத்தில் இருக்கிறது? படைச்ச ரப்பிடம் இருக்கிறது. அவன்தான் கஷ்டத்தை நீக்க முடியும், அவன்தான் சிரமங்களிலிருந்து நம்மை விலக்கி வைக்க முடியும். அப்படி இருக்கிற சமயத்தில் ஒருபோதும் இவர்களால் இறை வழிபாட்டிலிருந்து விலகி அல்லாஹ்வுடைய நினைப்பிலிருந்து ஒதுங்கி தங்களுடைய பிரச்சனைகளை, கஷ்டங்களை, சோதனைகளை தீர்த்து கொள்ளவே முடியாது. கஷ்டங்கள், பிரச்சனைகளை அவன்கிட்ட தானே போய் கேட்கணும். அதிலிருந்து விடுவதற்கான வழிவகைகள் அவன் தானே தர வேண்டி இருக்கிறது. அப்ப அவன்கிட்ட கையேந்தாம, அவனுக்கு அடிபணியாம யார்கிட்ட போய் கஷ்டத்தை நீக்க போறாங்க? எப்பொழுது அவருடைய கஷ்டம் விலகும்? அல்லாஹ்வை விட்டு விலகி. இது ஒரு செய்தி. இரண்டாவது விஷயம், இந்த பிரச்சனைகள், சோதனைகள் என்பது மௌத்து வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலான இந்த மனுஷ வாழ்க்கை இருக்கிறதே முழுசா சோதனைன்னு தான் சொல்லியிருக்கான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல. அது ஒரே ஒரு இடத்துக்கு தான் போகணும். சிரமமே இல்லாத ஒரு இடம், சிரமமே இல்லாத ஒரு வாழ்க்கை சொர்க்கத்தில். அங்கே தான் எந்த கஷ்டமும், எந்த பிக்கல் பிடுங்கலும் இல்லாத ஒரு நிம்மதியான, அமைதியான வாழ்க்கை. துனியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் சோதனை காலம். அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமலா. உங்களில் யார் சிறந்த செயல், அழகான செயல்கள் என்று செய்கிறீர்கள் என்று சோதித்து பார்ப்பதற்காகத்தான் மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் படைச்சான். இப்போ மௌத்துக்கும் ஹயாத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலகட்டம் முழுக்க முழுக்க சோதனைகள் தான், கஷ்டங்கள் தான். அதிலிருந்து விலகியவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொன்று, அடுத்து இன்னொன்று, ஒரு சோதனை முடிஞ்சால் இன்னொன்று, அதற்கப்புறம் இன்னொன்று. இதுதான் மனுஷ வாழ்க்கையினுடைய நியதி, இயல்பு. இந்த இயல்பிலிருந்து யாராலையும் விலகி இருக்க முடியாது. வனபுலுவக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். சிறிதளவு அச்சத்தாலும் பசியாலும் உடைமைகள், உயிர்கள், விளைபொருள்களிலே இழப்பை ஏற்படுத்தியும் நிச்சயமாக உங்களை நாம் சோதிப்போம். எல்லாத்திலையும் சோதனை வரும். பயம் இருக்கும், பசி இருக்கும், பொருள்களிலே இழப்பு ஏற்படும், உயிர்களிலே இழப்பு ஏற்படும், விளைச்சலிலே இழப்பு ஏற்படும். அது விவசாய விளைச்சலாக இருக்கலாம், வருமான வழியாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் நிலைகுலையாமல் இருக்கிறார்களோ, இந்த சோதனைகள், கஷ்டங்களிலே யார் பொறுமையை இழந்து விடுகிறார்களோ, அப்படி இல்லாமல் நிலைத்து நிற்கக்கூடியவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இது சூரத்துல் பக்ராவில் 155வது வசனம். இன்னொரு வசனம் 21வது அத்தியாயத்தில் 35வது வசனம். வனபுலுவக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா. நல்ல கெட்ட நிலைமைகளை தந்து உங்களை நாம் சோதிப்போம். கெட்ட நிலைமைகள் மட்டும்தான் சோதனைன்னு இல்லை, நல்ல நிலைமைகளும் சோதனை தான். வறுமையான வாழ்க்கை மட்டும் சோதனை இல்லை, வசதியான வாழ்க்கையும் சோதனை தான். சில பேருக்கு வறுமையை கொடுத்து சோதிக்கிறான்னு சொன்னாக்க, சில பேருக்கு வசதியை கொடுத்து சோதிக்கிறான். இந்த பயப்புள்ள இந்த பைசாவை எப்படி யூஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். வசதியும் சோதனை தான். நோய் நொடிகள் மட்டும் சோதனை இல்லை, ஆரோக்கியமும் சோதனை தான். புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருப்பது சோதனை மட்டுமல்ல, அறிவோடு இருப்பதும் சோதனை தான். அப்ப நல்ல விஷயங்களை கொண்டும் கெட்ட விஷயங்களை கொண்டும் உங்களை நாம் சோதிக்கத்தான் செய்வோம்.
எல்லாமே சோதனை தான். எப்போ மனுஷன் தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து சோதனைகளிலிருந்து தான் விடுபட்டதாக உணர்கிறானோ அப்போ அவன் சக்கராத் ஹாலுக்கு வந்திருப்பான். மௌத்தை அட்டன் பண்ணுற சமயத்தில் தான் பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்னு நினைக்கணும். அதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது, அங்கே வேறு வகையான பிரச்சனை. மறுமை வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கிற பொழுது உயிரை பிடுங்குவதிலிருந்து மறுமைக்கு போகிற வரைக்கும், கபர் வரைக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது, வேறு பிரச்சனை இருக்குது. ஆனால் உலகத்தினுடைய பிரச்சனையிலிருந்து விடுபடுவதாக எப்போ நினைக்கிறானோ அப்போ மௌத்துக்கிட்ட வந்திருப்பான். அப்போ காலமெல்லாம் பிரச்சனை, கஷ்டம், சோதனை என்று சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய நினைவை மறந்து வழிபாடுகளிலிருந்து விலகி வாழக்கூடிய அவன் சக்கராத்துகளுடைய ஆள் வருகிற பொழுது இபாதத்து செய்திருக்கணுமே, தான தர்மம் செய்திருக்க வேண்டுமே என்று ஆவல் கொள்வான், கை சேதப்படுவான். ஹத்தா இதா ஜா அஹதுஹுல் மௌத், இப்படியாக ஒரு மனிதனுக்கு மரணம் வேலை வந்து விடுகிற பொழுது கால ரப்பிர்ஜிஊன், அப்ப சொல்லுவான், இறைவா என்னை திருப்பி அனுப்பு. லஅல்லி அமல் சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் எந்த அமல்களை எல்லாம் செய்யாமல் விட்டு வந்தேனோ அதனை செய்துட்டு வர்றேன். நான் செய்யாமல் விட்டுவிட்ட அமல்களை எல்லாம் செய்துவிட்டு வருகிறேன், எனக்கு உலகத்துக்கு திருப்பி அனுப்பு என்று அந்த நேரத்தில் சொல்வான். சக்கராத் ஹால் வருகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், கல்லா, அது ஒருபோதும் நடக்காது. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவன் கடைசி நேரத்தில் சொல்லக்கூடிய வெற்று வார்த்தை தான் அது. அந்த வார்த்தைக்கு எந்த பொருளும் இல்லை, எந்த சாத்தியமும் இல்லை, வெறும் புலம்பல் தானே ஒழிய காரியத்துக்கு ஆகாத வார்த்தை என்று அல்லாஹ் சொல்லுவான். சூரத்துல் மோமினூன் என்கிற 23வது அத்தியாயத்தின் 99, 100வது வசனம். அடிக்கடி நாம் ஓத கேட்கிற வசனம், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதக்குமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்து விடுங்கள். ஃபயக்கூல ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீம், அப்படி செய்யாவிட்டால் மரண சந்தர்ப்பத்திலே அவன் சொல்லுவான், இறைவா எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தர்ப்பத்தை தா. அசத்தக்கு வாக்கும் என சாலிகின், ஏராளமான தான தர்மங்கள் செய்து நல்லவனாகி விட்டு வருகிறேன் என்று சொல்வான். வலை யுஅஹிர் அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, எந்த ஆன்மாவையும் அதனுடைய தவணை வந்து விட்டால் அல்லாஹ் பிற்படுத்தவே மாட்டான். திருக்குறானில் பார்க்கிறோம். அப்போ சிரமங்களுக்கும் சோதனைகளுக்கும் மத்தியில் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்ந்தார்கள். இந்த உலகத்திலே இறுதி தூதராக அனுப்பி வைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் என்ன கஷ்ட நஷ்டங்களுடைய பெயரால், காரணங்களால் இபாதத்துகளை விட்டு விலகி இருக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் தாண்டிய சோதனைகள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை பல்வேறு வகையான சிரமங்கள், சோதனைகளுக்கு மத்தியில் தான் வாழ்ந்து வந்தார்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய சோகத்தையும் கஷ்டத்தையும் ஏழ்மையையும் துன்பத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு தனிப்பட்ட மனுஷ வாழ்க்கையில் மொத்தமாக சந்திச்சிருக்கிறாங்க. உலகத்தில் அத்தனை மனிதர்கள் சந்தித்த அத்துணை துயரங்களையும் ஒரு மனிதர் சந்தித்திருக்கிறார். பிறக்கும் பொழுதே தந்தை இல்லை. யோசிச்சு பார்க்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையும் ஒப்பீடு செய்து பார்க்கணும். பிறக்கும் பொழுதே தந்தை இல்லை, பிறந்த சில வருடங்களிலே முழு யத்தீம், தாயையும் இழந்து விடுகிறார். பெற்றோர் இல்லாத காலத்தினால தன்னுடைய சமகாலத்தில் வாழ்ந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூ சுஃபியான் மாதிரியானவர்களுக்கும் கிடைச்ச கல்வி கிடைக்கல, படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அல்லாஹ்வினுடைய தூதராக நியமிக்கப்பட்ட பிறகு மார்க்கத்திற்காக வேண்டி பல இழப்புகள், கடுமையான சூழ்நிலையில் ஆறுதலாக இருந்த தன்னுடைய நேசத்திற்குரிய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மரணம், அதே மாதிரி சமூக பாதுகாப்பாளராக இருந்த அபூ தாலிப் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு வகையான இழப்புகள், பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. அவங்க தான், அபூ தாலிப் தான் ஒரு வகையில் ஒரு செக்யூரிட்டியாக இருந்தாங்க. அவருடைய வஃபாத்துக்கு பிறகு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. 3 வருடங்கள் சமூக விலக்கு, ஊர் விலக்கு செய்யப்பட்டது. 3 வருஷ காலம் சோறு தண்ணி இல்லாமல் 3 வருஷ காலங்கள். எந்த அளவுக்கு என்பதை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லாமல் கிடைக்கிற இலை தழைகளை மட்டுமே தின்று, பாலைவனத்தில் சரளை கற்களுக்கு கீழே கிடக்கக்கூடிய பழைய தோலை எடுத்து தண்ணியில் முக்கி அதை மென்று சாப்பிடக்கூடிய நிலைமை. இப்படியெல்லாமா நமக்கு சோதனைகள் வந்து விட்டன.
அப்படியெல்லாம் சாப்பிட்டனால சஹாபாக்கள் சொல்லக்கூடிய ரிவாயத்து, அந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டனால எங்களால் வெளிக்கு போக முடியாமல் ஆட்டுப்புழுக்கையை போல நாங்கள் மலம் கழித்து வந்தோம். அப்படிப்பட்ட சோதனைகள். இன்னும் சொல்ல போனால் ஹத்மன் நுபுவத் என்று சொல்லக்கூடிய இறுதி நபித்துவத்தை உறுதி செய்வதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாளிலேயே 3 ஆண் மக்களை இழந்தது. அதனாலேயே சந்ததியற்றவர் என்று மற்றவர்களால் கேலியாக விமர்சனம் செய்யப்பட்டுச்சு. வாழும் காலத்திலேயே 3 பெண் மக்களினுடைய மரணம், 3 ஆண் மக்கள் 3 பெண் மக்கள் மௌத்தானாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பிறகல்ல, வாழுகிற காலத்திலேயே. அதே மாதிரி பிறந்த பூமியை விட்டு துரத்தப்படுவது, மதீனாவிலே எதிரிகளுடைய அச்சுறுத்தல், முனாஃபிக்குகளுடைய வஞ்சக சூழ்ச்சி, எவ்வளவு சோதனைகள் பிரச்சனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து போனார்கள். இதில் ஏதாவது ஒன்றை நம்முடைய சமுதாயம் அனுபவிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? அதாவது இபாதத்துகளுக்கு வர முடியவில்லை, இபாதத்துகளில் ஈடுபட முடியவில்லை, இறை நினைவில் ஈடுபட முடியவில்லை என்பதற்கு நம்முடைய சமுதாயம் சொல்லக்கூடிய பிரச்சனைகளில் எந்த பிரச்சனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவிக்கவில்லை? எல்லாவற்றையும் அதற்கு மேலும் அனுபவித்தார்கள். ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு இழப்புகளுக்கு இடையிலும், இவ்வளவு சோதனைகளுக்கு இடையிலும் அல்லாஹ்வுடைய நினைவும் அவனிடத்திலேயே எதிர்பார்ப்பும் வைத்திருந்தார்கள் என்பதை பல சம்பவங்கள் நமக்கு எடுத்து தருகின்றன. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை என்னிடத்திலே, யா அபாதர், என் அருமை தோழர் அபூதர் அவர்களே, இன்ன ஜிப்ரீல அதானி பி ஹஸாயினி துன்யா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய பொக்கிஷங்களை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வருகிறார். உருவகமாக அலா பகலத்தின் ஷஹ்பா, சாம்பல் நிற கழுதையின் மீது ஏற்றி கொண்டு வந்து சொல்லுகிறார். சாம்பல் நிற கழுதையின் மீது உலகத்தின் செல்வங்களை எல்லாம் உருவகப்படுத்தி கொண்டு வந்து எனக்கு முன்னால் கொண்டு வந்து சொல்வார், யா முஹம்மத், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது அவர்களே, ஹாதிஹி ஹஸாயினு துன்யா, இவையெல்லாம் உலகத்தினுடைய பொக்கிஷங்கள், உலகத்தின் செல்வங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். இதையெல்லாம் எடுத்துக்கொள்வதால் வலா என் குசுக்க மின் ஹல்லிக்க இந்த ரப்பிக், நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய எந்த பிரதிபலனிலும் குறைவானப்படாது, குறைவு செய்யப்பட மாட்டாது. இந்த துனியாவுடைய செல்வங்களை நீங்கள் எடுத்து அனுபவிப்பதால் உங்களுடைய சேவைகளுக்காக வேண்டி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவானே, அந்த கூலியில் எதையும் குறைக்க மாட்டான். எடுத்துக்குங்க, அனுபவிச்சுக்குங்க. உலகத்தினுடைய கருவூலங்கள் எல்லாம் உங்களுக்காக, அதனால் மறுமையினுடைய கூலி உங்களுக்கு தடுக்கப்பட மாட்டாது. அப்போ ஃபக்குல்து, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் சொன்னேன், யா ஹபீபி ஜிப்ரீல், என் அருமை தோழரே ஜிப்ரீல், லா ஹாஜத லீ ஃபீஹா, இந்த மாதிரியான உலகத்தினுடைய செல்வங்களிலே எனக்கு எந்த தேவையும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. இதா ஷபஅத்து ஷக்கர்த்து, எனக்கு வயிறு நிறைஞ்சிருந்துச்சின்னு சொன்னாக்கா அல்லாஹ்வுக்கு சுக்ரி செய்வேன். வைதா ஜஅத்து சஅல்துஹு, பசி எடுத்து அவன்கிட்ட கேட்க போகிறேன். வயிறு நிறைஞ்சால் அவனுக்கு நன்றி செலுத்த போகிறேன், பசி எடுத்தால் அதற்கான உணவை அவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வேன். எனக்கு எதற்கு இதெல்லாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதே மாதிரி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய மனசை எல்லாம் நெகிழச் செய்யக்கூடிய இன்னொரு நிகழ்ச்சி. அதா இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், தஹல்து மஅ இப்னு உமரின் வ உபைத் இப்னு உமைர், நான் 2 பேர், 2 சஹாபாக்கள், இப்னு உமர் மற்றும் உபைத் இப்னு உமைர், அந்த 2 தோழர்களோடு 3 பேர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் போனோம். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்கு அதா இப்னு ரபாஹ் நானும் அப்துல்லாஹ் இப்னு உமர் என்கிற நபி தோழரும், அதே மாதிரி உபைத் இப்னு உமைர் என்பவரும் 3 பேருமாக ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்க சென்று ஃபசல்லம்னா அலைஹா, அவங்களுக்கு நாங்கள் சலாம் சொன்னோம். வீட்டு கதவு வாசல் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா உம்மஹாத்துல் மூமினீன், மூமின்களுடைய அன்னை அவர்களே, உங்களுக்கு சலாம் உண்டாவதா. அப்போ அவங்க கேட்டாங்க, மன்ஹாவுலாய், வாசலில் யார் வந்திருக்கிறாங்க, யார் சலாம் சொல்கிறது, யார்?
என்று கேட்ட பொழுது நாங்கள் சொன்னோம், அப்துல்லாஹிபின் உமர் வந்திருக்கிறேன், உபைதுபின் உமைர் வந்திருக்கிறார், அதோடு சேர்த்து அத்தாயிபின் அபீ ரபாஹாக நானும் வந்திருக்கிறோம், 3 பேர் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னதொடனே அவங்க கேட்க சொன்னாங்க, மர்ஹபம் பிக்கையா உபைதுபின் உமைர், உபைது உமர் அவர்களே உங்கள் வரவு நல்வரவாகட்டும். மாலக்கலா தசூருனா, ரொம்ப நாளாச்சே எங்களை பார்க்க வரவே இல்லை, எங்களை சந்திக்கவே வரலையே, ரசூலோட மௌத்துக்கு பிறகு நீங்கள் வரவே இல்லையே, ரசூல்லா இருக்கும்போது மட்டும்தான் எங்களை வந்து பார்த்துட்டு போவீங்களா, ரசூல்லாவுடைய மரணத்திற்கு பிறகு எங்களை சந்திக்க வரவே இல்லையே, என்ன காரணம்? உடனே உபைத் ரலியல்லாஹு சொல்வார்கள், ஜுரு இப்பன் தஸ்தது ஹுப்பா, இறை நம்பிக்கையாருடைய அன்னை அவர்களே, இடைவெளி விட்டு சந்திச்சா நேசம் அதிகமாகுமே, விட்டு விட்டு சந்திச்சா தானே அன்பு அதிகமாகும், அடிக்கடி வந்துட்டு இருந்தானாக்கா அன்பு தெரியாமல் போயிடுமே, அதனால தான் நாங்கள் வராமல் இருந்தோம். தஊனா மின் ஹாதா, நாம் உங்கள்கிட்ட வராமல் இருந்த இந்த விஷயத்தை விட்டுவிடுங்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் வந்த காரணத்தை சொல்கிறோம். ஹத் சீனா பி அஜமி மா ரஐத்தி மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ரசூலுல்லாவோடு வாழ்ந்த காலங்களில் ரசூலுல்லாட்ட நீங்கள் பார்த்த ஆச்சரியமான அற்புதமான விஷயங்கள் செய்திகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, அதை கேட்டு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தோம். நாங்கள் உங்களை சந்திக்காமல் வந்தது காரணம் நேசம் அதிகமாகணுங்கிறனால தவிர வேறு ஒன்றும் இல்லை, அதை விட்டுருங்க. ரசூலுல்லாஹ்கிட்ட நீங்கள் பார்த்த ஆச்சரியமான விஷயம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, குல்லு அம்ரிஹி அஜீபுன், ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா காரியமே ஆச்சரியமானது தான், அற்புதமான விஷயம்தான். கைர அன்னஹு அத்தானி ஃபீ லைலதி, எனக்குரிய இரவிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த ஒரு நாளை தவிர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் அவருடைய மனைவியரிடத்தில் ஒவ்வொரு நாள் தவணை வைத்து செல்வார்கள். ஆயிஷாவாகிய என்னிடத்தில் வரக்கூடிய ஒரு நாளிலே அவர்கள் நடந்து கொண்ட ஒரு விஷயத்தை தவிர மற்றதெல்லாம் ஆச்சரியமானது தான். நான் அந்த நிகழ்ச்சியை, என்னுடைய மனசை நெகிழச் செய்த அந்த நிகழ்ச்சியை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க, ஃபதஹல மஇ ஃபீ ஃபிராஷி, எனக்குரிய நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் அருகிலே வந்தார்கள், என்னுடைய விரிப்புக்கு அருகிலே வந்து உட்கார்ந்தார்கள். ஹத்தா அல்சக ஜில்துஹு பி ஜில்தி, என்னுடைய மேனியும் அவருடைய மேனியும் ஒன்றோடொன்று ஒட்டுகிற அளவுக்கு நெருக்கமாக உட்கார்ந்தாங்க. ரொம்ப நெருக்கமாக அமர்ந்து விட்டு கேட்பாங்க, யா ஆயிஷா, என் அருமை மனைவி ஆயிஷாவே, அத்தஅதீனலி அன் அத்தஅப்பத ரப்பி, இன்னைக்கு உன்னுடைய நாள் தான், இந்த இரவு முழுக்க உனக்குரிய இரவு தான், உன்னுடைய ஹக்கு, ஆனால் இந்த ராத்திரிக்கு என்னுடைய ரப்பை இபாதத்து செய்யறதுக்கு நீ பர்மிஷன் கொடுப்பியா? உன்னுடைய ஹக்கு, மனைவி என்கிற அடிப்படையில் ஒரு கணவனாக உனக்கு நான் இன்றைய இரவை நான் வழங்க வேண்டும், ஆனாலும் இந்த ராத்திரியில் என்னை படைச்ச ரப்பை இபாதத்து செய்யணும்னு நினைக்கிறேன், நீ அனுமதி தருவாயா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், வல்லாஹி இன்னீல உஹிப்ப குர்பக்க வல உஹிப்ப ஹவாக்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் உங்களுடைய நெருக்கத்தை விரும்புவதைப் போல உங்களுடைய விருப்பத்தையும் விரும்புகிறேன். என் கூட நெருக்கமாக இருக்கிறது எனக்கு விருப்பமான விஷயம்தான், அதே மாதிரி உங்களுடைய விருப்பமும் எனக்கு விருப்பமான விஷயம்தான், தாராளமாக நீங்கள் இந்த இரவை எடுத்துக்கொள்ளலாம். சொன்ன உடனே ஃபகாம இலா கிர்பத்தின் ஃபத்தவல்லா மின்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாத்திரத்தை எடுத்து சென்று அதிலிருந்து ஒது செய்தார்கள். சும்ம காம, பிறகு நின்று வணங்கினார்கள். ஃபபகா, நின்று வணங்குகிற பொழுது அழுதார்கள். வஹுவ காயிமுன் ஹத்தா பலகத்த துமு ஹிஜ்ரஹு, நின்றவாறே தொழுது கொண்டிருக்கும் பொழுது அழுது அழுது நபிகளாருடைய கண்ணீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மடியை நனைக்கிற அளவுக்கு நின்றவாறே அழுதார்கள். ஒரு இரவு அப்படி. சும்மத்தக்க அலா ஷிக்கிஹில் ஐமன், பிறகு தன்னுடைய வலப்பக்கமாக ஒருக்களித்து படுத்தார்கள், சாய்ந்தார்கள். வலா யதஹுல் யும்னா தஹத்த யதஹுல் ஐமன், தன்னுடைய வலது கையை வலது கன்னத்திற்கு கீழாக வைத்து கொண்டார்கள். ஒரு பக்கம் படுத்து வலது கையை வலது கன்னத்திற்கு கீழாக வைத்துக்கொண்டு ஃபபகா ஹத்தா ரஐத்து துமுஅ பலகத்தல் அர்த், அப்படியே ஒருக்களிந்து படுத்தவர்களாக மீண்டும் அழுது கொண்டே இருந்தார்கள், தரை நனைகிற அளவுக்கு.
தரைப்பகுதி ஈரமாகிற அளவுக்கு அழுது கொண்டே இருந்தார்கள். அப்படி ஈரமானதை நாம் பார்த்தேன். சும்மா அத்தாஹு பிலாலுன் பாத அஸ்தனல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி பிலால் பாங்கு சொல்லிட்டு ரசூலுல்லாவை இமாமத்துக்காக வேண்டி அழைப்பதற்கு வருகிற வரைக்கும் ரஆஹு எபுக்கி, பிலாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருப்பதை பார்த்துக்கிட்டு சொல்லுவார், லிம தபுக்கி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? வகது குஃபிர லக மா தகத்தம மின் தம்பிக்க வமா தாஹர், உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டானே, நீங்கள் எதுக்கு இந்த அளவுக்கு அழுக வேண்டும்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் என்னவாக இருந்தது தெரியுமா? யா பிலால், என் அருமை தோழா பிலாலே, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, என்னை படைச்ச ரப்புக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டாமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், நம்முடைய சமுதாயம் என்னென்ன காரணங்களை சொல்லி இபாதத்துகளுக்கு வர முடியவில்லை, என்னுடைய பிரச்சனைகள் முடியட்டும், முடிந்த பிறகு நான் மிகப்பெரிய ஆபிதாக மாறிவிடுவேன் என்று சொல்லுகிறார்களோ, அத்துணை பிரச்சனைகளுக்கு இடையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாழ்க்கையை தந்ததற்காக வேண்டி இரவு முழுக்க நின்று அழுதார்கள், படுத்துக்கொண்டு அழுகிறார்கள். தோழர் கேட்கிற பொழுது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கலாம், என்னை படைச்ச ரப்புக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டாமா பிலால் என்று கேட்பார்கள் என்று சொன்னால், நாமெல்லாம் எம்மாத்திரம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். அவர்கள் சொல்வார்கள், வமாலி லாபுக்கி, நான் எப்படி அழாமல் இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். வகது நஸலத்து அலையல் லைலத்த இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி ஃபீ சூரத்து ஆல இம்ரான், அந்த சமயத்தில் தான் சூரத்து ஆல இம்ரான் என்கிற 3வது அத்தியாயத்தில் 190 முதல் 193 வரையிலான ஒரு குர்ஆன் வசனம் இறங்குச்சு. வானங்களையும் பூமியிலும் படைத்திருப்பதில் இந்த மனிதர்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலே பெரும் அத்தாட்சிகள் இருக்கின்றன என்கிற வசனம் இறங்கியது. பிறகு சொன்னார்கள், வைலுல் லிமன் கரஹ லம் யதஃபக்கர் ஃபீஹா, இந்த வசனத்தை ஓதிவிட்டு யார் இதனை சிந்திக்கவில்லையோ அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவல். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கையிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இதயத்தை நெகிழச் செய்த நீங்காத பசுமையாக, மறக்க முடியாத சந்தர்ப்பமாக அமைந்த ஒன்றாக எதை சொல்லுகிறார்கள் பாருங்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரியாக உண்ணுவதற்கு உணவில்லை, விரித்து படிப்பதற்கு ஒழுங்கான விரிப்பில்லை, வீடும் சின்னதாகத்தான் இருந்தது. ஆனாலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய நினைவை விட்டு அவர்கள் விலகி இருக்கவில்லை, இறை வழிபாடுகளிலிருந்து இபாதத்திலிருந்து விலகி இருக்கவில்லை. அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சோதனை நிறைந்த வாழ்க்கையைப் போல நம்முடைய வாழ்க்கையை ஆக்கலை, அந்த மாதிரி இல்லை. ஆனாலும் கூட நம்மிலே பலர் கஷ்டம், பிரச்சனை, சோதனை, ஏழ்மை, வறுமை, நோய், வியாபாரம், வேலை என்று எவ்வளவு சாக்கு போக்குகளை சொல்லி இபாதத்துகளிலிருந்து விலகுகிறார்கள். இப்படிப்பட்ட சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு வாழக்கூடிய நம்முடைய சமுதாயம்தான் ஆன்மீக ஓட்டாண்டிகள். ஆரம்பத்தில் இபாதத்தில் மூழ்கிவிட்டு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திலே மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாத சந்தர்ப்பத்திலே கடைசி நேரத்தில் இறை நினைவை விட்டு வாழக்கூடிய, இபாதத்தை விட்டு விலகி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விடுமானால் இதுதான் ஆன்மீக ரீதியாக பிச்சைக்காரர்களாகிவிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனை. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த சோதனையிலிருந்து நம் அனைவர்களையும் காத்தருள்வானாக. கருணைமிக்க இறைவா, எங்களை அனைவரையும் எப்பொழுதும் உன்னை நினைவு கூறக்கூடிய நல்லடியார்களாக ஆக்கியருள்வாயாக. உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அழகான முறையில் உனக்கு இபாதத்து செய்யக்கூடிய நிறைவான வணக்கசாலிகளாக எங்களையும் எங்களது குடும்பத்தினரையும் ஆக்கியருள்வாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம். வனஃபஅனா வ ஈயாக்கும் பில் ஆயாத்தி வذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.